பிரேக்கப்ல இருந்து மீண்டு வர சில ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இப்ப நான் சொல்ல போறது பசங்களுக்காக மட்டும். சரக்கு தீர்வு கிடையாது. பிரேக்கப் பண்ண உடனே பசங்க பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் சரக்கு அடிக்கிறது தான். அது அந்த நைட்டு வேணா வலிய மறக்கடிக்கலாம், ஆனா அடுத்த நாள் காலையில அந்த வலி டபுள் மடங்கா இருக்கும் உங்களுக்கு. குடிச்சிட்டு போதையில அவங்களுக்கு கால் பண்ணி அசிங்கப்படுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. ரெண்டாவது, கெஞ்சாதீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் கண்ணுங்களா. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத, நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. உடனே அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதுக்காக உங்க சுயமரியாதைய விட்டு கொடுத்து ஒருத்தரை தக்க வைக்கணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. நீங்க நீங்களா இருங்க. நோ கான்டாக்ட் ரூலை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள பிளாக் பண்ணுங்க, நம்பரை டெலீட் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றதெல்லாம் செட் ஆகவே ஆகாது. அவங்க போட்டோ பாக்குறது, லாஸ்ட் சீன் பாக்குறது, போய் ஸ்டேட்டஸ் பாக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு. மொபைலை கொஞ்சம் நீங்களே தள்ளி வச்சிருங்க. நெக்ஸ்ட், ஜிம்முக்கு போங்க. உங்க வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க கோபத்தையும் வலியிலையும் உடற்பயிற்சியில காட்டுங்க. ஜிம்முக்கு போங்க. இல்லையா, உங்க கெரியர் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போலாங்கிற அதுல ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்க. உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற ஃபர்ஸ்ட் பதிலடி. நெக்ஸ்ட், அழுக அழுதுருங்க, தப்பே இல்லை. ஆம்பளைங்க அழுக கூடாதுங்கன்னு சொல்றது எல்லாமே பொய். வலிக்கிறப்ப அழுக வர்றது சாதாரண மனிதனோட இயல்பு தான். உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கள்கிட்ட உங்களோட வலியை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே அந்த வலியை பூட்டி வைக்காதீங்க, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் விட்டுரு உங்களை. இன்னைக்கு உங்களுக்கு உலகமே முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைக்கிற இந்த வலி நாளைக்கு இதை விட உங்களுக்கு பெட்டரான ஒரு லைஃபை கொண்டு போய் கொடுக்கும். ஸோ அதுக்காக கலங்கி எல்லாம் உட்காந்துடாதீங்க. ஜெய்ஹிந்த்.